வெல்கம் டு இணையதள ஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி ஏஐக்கான டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் பார்க்க போறோம். ஓகேவா, டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் கான்கிரீட். என்ன சார் அப்படின்னா யூனிட் 8 இது. ஓகேவா, டிஆர்சின்னு இருக்கும், டிசைன் ரெயின்ஃபோர்ஸ் கான்கிரீட் அண்ட் ப்ரீ டெஸ்ட். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 3 எல்லாம் பார்த்தாச்சு. ஒவ்வொரு யூனிட்டும் பார்த்துருக்கோம். அது என்னன்னா ஜனவரி 6 எக்ஸாம், உங்களுக்கே தெரியும் ஏஐ எக்ஸாம் வரப்போகுது. இப்போ என்ன பண்ணா படிச்சுட்டு இருப்பீங்க, என்னதான் படிச்சாலும் ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேவா, ரிவிஷன் பண்ணோட என்ன இப்போ படிச்சதையும் ஓகே தான், ரிவிஷன் பண்ணுங்க. டெஸ்ட் நிறைய போட்டுப்பாங்க. ஓகேவா, ஸோ ரிவிஷன் முக்கியம் ப்ளஸ் டெஸ்ட் முக்கியம். என்ன நடத்த போறேன் அப்படின்னா நான் ஃபுல்லாக நடத்த போறதில்ல, உங்களுக்கு ஃபுல்லாக நடத்தவும் முடியாது. உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் 299 பே பண்ணீங்க அப்படின்னா ஏஐ சிவில் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, அது ஃபுல்லாக எல்லா வீடியோஸும் இருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, இல்லை டெஸ்ட் மட்டும் வேணும்னா 299 பே பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டெஸ்ட் மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ டெஸ்ட் மட்டும் வேணா 299 பே பண்ணுங்க. ஃபுல் கிளாஸே வேணும் அப்படின்னா 299 பே பண்ணீங்கன்னா கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது இல்லாமல் நம்ம மெசூரில் டிஎன்பிஎஸ்சி ஏஐக்கு இல்லாமல் ஆர்ஆர்பி ஜேஇ ஓகேவா சர்வேயரும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் ஏறணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, அந்த நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணலாம் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் எழுதி போடுறேன், இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன பண்ணலாம் டீட்டெயிலாம் கேட்டுக்கலாம். ஓகேவா, சரி வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடுவோம். இப்போ என்ன நடத்த போறேன் அப்படின்னா ஒன்லி இம்பார்ட்டன்ட் தான். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. எக்ஸாம்ல கேட்ட இம்பார்ட்டன்ஸ் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, அது இல்லைங்கள, பட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இது தெரியாமல் எக்ஸாம் போகக்கூடாது, இதெல்லாம் பேசிக் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா, அதுதான் பார்க்க போறோம். சரி ஓகே, அப்போ என்னது டிஆர்சி டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ் கான்கிரீட். ஓகேவா, இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னா அது தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா, சிம்பிள் சப்போர்ட் ஒன் வே நிறைய சிம்பிள் பேசிக்ஸ்லாம் இருக்கு. நான் இம்பார்ட்டன்ட் நடத்துறேன். ஓகேவா, எல்லாமே நடத்த முடியாது, இம்பார்ட்டண்டா இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மட்டும் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு நடத்த போறேன். எல்லாத்தையும் நடத்தல, ஒன்லி ஃபார் த இம்பார்ட்டன்ட் மட்டும் என்ன பண்றேன் நடத்துறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா காங்கிரீட் மிக்ஸ் ரெண்டு தான் படிக்கலாம். காங்கிரீட் மிக்ஸ் சும்மா பேசிட்டு நடத்துறேன், கவனிச்சோங்க. காங்கிரீட் மிக்ஸ் ரெண்டு தான் படிக்கலாம். என்ன சார் அப்படின்னா ஒன்று நாமினல் மிக்ஸ், இன்னொன்று டிசைன் மிக்ஸ். நாமினல் இன்னொன்று டிசைன். நாமினல் மிக்ஸ்ங்கிறது ஹேண்ட் மிக்ஸ். ஓகே, நாமினல் மிக்ஸ்ங்கிறது ஹேண்ட் மிக்ஸ். ஹேண்ட் மீன்ஸ் இது வந்து ஒன்லி நம்ம பேஸ்ட் ஆனது எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா, இது வந்து பேஸ்ட் ஆனது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி போடுறது. ஓகேவா, ஒருத்தர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அச்சீவ் பண்றது நாமினல் மிக்ஸ். டிசைன் மிக்ஸ்ங்கிறது நம்ம ஐஎஸ் கோட ஃபாலோ பண்ணி போடுறது. ஓகேவா, இது ஐஎஸ் கோட ஃபாலோ பண்றது, இது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல பண்றது நாமினல் மிக்ஸ். டிசைன் மிக்ஸ் நாமினல் மிக்ஸ் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணோம் அப்படின்னா நாட் கிரேட்டர் தென் M20 மேலே நம்ம போடவே கூடாது. மேக்ஸிமம் M20 தான், அவ்வளோ நம்ம ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஐஎஸ் கோட தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா, சரி ஓகே. அதுக்கடுத்து முக்கியமான என்ன அப்படின்னா ஒர்க்கபிலிட்டி. ஒர்க்கபிலிட்டி. ஓகேவா, ஒர்க்கபிலிட்டி ஒன்றும் இல்லை, ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கணும். எந்த அளவுக்கு வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோமோ அதான் ஒர்க்கபிலிட்டி. ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, மீடியமாக ஆட் பண்ணணும். ஓகேவா, வாட்டர் ஆட் பண்ணுறது தான் ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அதுதான் ஒர்க்கபிலிட்டி. வெரி லோ ஒர்க்கபிலிட்டினா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஒர்க் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, கலவையை கலக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, சரி சார், இதில் கொஸ்டின் கேட்பாங்களா? கேட்பாங்க. வெரி லோ, லோ, வெரி லோ இருக்கு, லோ இருக்கு, மீடியம், ஹை, வெரி ஹை. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு ஒர்க்கபிலிட்டி. ஸோ வெரி லோ ஒர்க்கபிலிட்டி, லோ ஒர்க்கபிலிட்டி, மீடியம் ஒர்க்கபிலிட்டி, ஹை, வெரி ஹைன்னு இருக்கு. சரி சார், வெரி லோ ஒர்க்கபிலிட்டி எங்க சர்ச் பண்றோம் அப்படின்னா ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன். ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்றது வெரி லோ ஒர்க்கபிலிட்டி. வெரி லோ எங்க சொல்றோம், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். சரி சார், லோ ஒர்க்கபிலிட்டி எங்க நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா மாஸ் கான்கிரீட் போடுறப்ப, மாஸ் கான்கிரீட். அதே மாதிரி செக்ஷன் வித் லோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கம்மியாக இருக்கிறது என்ன பண்ணுவோம், நம்ம லோ ஒர்க்கபிலிட்டியா கொடுப்போம். ஓகேவா, அதுக்கு அடுத்து மீடியம் ஒர்க்கபிலிட்டி எங்க சார் பண்ண ஹெவிலி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஸோ லோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லோ ஒர்க்கபிலிட்டி. மீடியம் ஹெவி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுவோம், மீடியம் ஒர்க்கபிலிட்டி நம்ம கொடுப்போம். சரி, ஹை ஒர்க்கபிலிட்டி எங்க சார்னா பைல். பைல் போடுறப்ப என்ன பண்றோம், ஹை ஒர்க்கபிலிட்டி நம்ம கொடுக்குறோம் பைலிங். வெரி ஹை அப்படின்னா ட்ரீமிங் பைல்.
இது போட ஆர்பிஜியில் கேட்டிருந்தாங்க 3 பைப் என்கேஜ் பண்ணுறோம்னா வெரி ஹை ஒர்க்கபிலிட்டி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம், ஒர்க்கபிலிட்டியை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ வெரி லோ ஒர்க்கபிலிட்டி அப்படின்னா ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன். லோ அப்படின்னா செக்ஷன் வித் லோ என்ஃபோர்ஸ்மெண்ட் மாஸ் காங்கிரீட். மீடியம்ங்கிறது ஹெவி என்ஃபோர்ஸ்மெண்ட், ஹைங்கிறது பைலிங்கு, வெரி ஹைங்கிறது ட்ரீமி பைப். ஓகேவா? சரி சார், வேற என்ன சார் இருக்கு அப்படின்னா இங்கே சொல்லிடுறேன். அடுத்து அது சொன்னேன்ல, வெரி லோ ஒர்க்கபிலிட்டி, லோ, மீடியம், ஹை, வெரி ஹை. இதெல்லாம் பேசிக் கண்டிப்பாக தெரிஞ்சாகும். ஸ்லம்ப் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ஓகேவா? ஸ்லம்ப் வேல்யூ எவ்வளோ இருக்கணும்? காம்பாக்டிங் ஃபேக்டர் வேல்யூ. ஓகேவா? இதே மாதிரி பிபி. இது எல்லாமே ஒர்க்கபிள் டெஸ்ட் கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா? உங்களுக்கு தெரியும், ஸ்லம் கோன் டெஸ்ட், காம்பாக்ஷன் ஃபேக்டர் டெஸ்ட், விபி டெஸ்ட், இது எல்லாமே வந்து ஒர்க்கபிலிட்டி யூஸ் பண்ற டெஸ்ட். இப்போ நார்மலா வெரி லோ ஒர்க்கபிலிட்டினா அவரோட ஸ்லம்ப் வேல்யூ எவ்வளோ இருக்கணும்? ஓகேவா? லோ ஒர்க்கபிலிட்டினா அவரோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும்? மீடியம்னா எவ்வளவு, ஹைனா எவ்வளவு, வெரி ஹைனா எவ்வளவுன்னு சொன்னாங்க பார்க்கலாம். சரி, வெரி லோ ஒர்க்கபிலிட்டினா ஸ்லம்பே உருவாகாது. ஏன் அப்படின்னா தண்ணி கலந்துக்கவே மாட்டோம். வெரி லோ ஒர்க்கபிலிட்டி தண்ணி ரொம்ப ரொம்ப லைட்டாக கலந்துருக்கும். அப்போ என்ன ஆகும், ஸ்லம்ப் என்ன தெரியல, ஸ்லம் கோன் டெஸ்ட். ஸ்லம் கோன் டெஸ்ட் நமக்கு தெரியும், ஸ்லம் கோன் மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், உள்ள போட்டு என்ன பண்ணுவோம், அங்கே உள்ள போட்டு டேம்பிங் பண்ணி 3 லேயரா போட்டு 25 டைம்ஸ் ஸ்லாமிங் பண்ணி என்ன பண்ணுவோம், எடுப்போம். ஓகேவா? அவன் என்ன ஆகும் அப்படின்னா எடுக்கிறப்ப என்ன ஆகும், இது கீழே விழுகாது. ஓகேவா? இது 100, 200, ஹைட் 300 இருக்கும் சென்டிமீட்டர்ல. பார்த்தீங்க அப்படின்னா வெரி லோ ஒர்க்கபிலிட்டினா எடுத்தீங்கன்னா ஸ்லம்ப் அப்படியே இருக்கும், இந்த காங்கிரீட் அப்படியே இருக்கும், கீழே விழுகாது. காரணம் வந்து தண்ணி ரொம்ப கம்மி, அதனால ஸ்லம்ப் இதில் உருவாகாது. காம்பாக்ஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 0.75 to 0.8. ரொம்ப கெட்டியா இருக்கும்ல, என்ன இருக்கும், 0.75 to 0.8 தான் இருக்கும். பிபி டைம் எவ்வளோ ஆகும் அப்படின்னா 10 ல இருந்து 20 செகண்ட்ஸ். காம்பாக்டிங் ஃபேக்டர் என்ன சார், அதையும் சொல்லிடுறேன். சில பேர் காம்பாக்டிங் என்னன்னு தெரியாது, அப்படியே பார்த்துருப்பீங்க, இந்த நான் நடத்திடுறேன் என்னன்னு. அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, நீங்க பார்த்துருப்பீங்க, அதாவது 3 குடுவை மாதிரி இருக்கும். சும்மா ரஃபா வரைகிறேன். இப்படி ஒன்று இருக்கும், கீழே வந்து ஓப்பன்ல இருக்கும். ஓகேவா? நீங்க பார்த்துருப்பீங்க, கீழே எப்படி இருக்கும், கீழே ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். இங்க போரிங் சிலிண்டர் இருக்கும், இங்க சிலிண்டர் வச்சிருக்கோம். ஸோ இதுதான் காம்பாக்ஷன் ஃபேக்டர் டெஸ்ட். இது என்ன பண்ணா காங்கிரீட்ல கொட்டுவோம், இதில் கட்டுவோம், எவ்வளோ காம்பாக்ஷன் பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆகாது. ஓகேவா? ஃபுல்லாக இருப்போம், காம்பாக்ஷன் கேப் இருக்கும். ஓகேவா? 0.75 0.8% தான் காம்பாக்ட் ஆகும், ஃபுல்லாக ஆகாது. ஓகே. அடுத்து லோ ஒர்க்கபிலிட்டி அப்படின்னா ஸ்லம்ப் வந்து 25 to 75. ஏன்னா கொஞ்சமா கீழே வந்துருக்கும். ஓகே, ஸ்லம்பை பொறுத்தவரைக்கும் கீழே வந்துருக்கும், கீழே போக மிச்சம் மேலே இருக்கலாம் மிச்சம், அதுதான் வந்து ஸ்லம்ப். ஓகேவா? கீழே விழுந்தது தான். இப்போ 300ல 250 நிற்கிது அப்படின்னா 50 கீழே வந்துருக்குல்ல, அதுதான் வந்து அதோட ஸ்லம்ப். ஓகேவா? இல்லாத பொருள் தான் ஸ்லம்புங்கிறோம். காம்பன்சேஷன் மீட்டர் கொஞ்சம் அதிகமாகும், ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, 0.8 to 0.85. தண்ணி அதிகமானா விபி டெஸ்ட் 5 to 10 seconds. அது என்ன சார் விபி டெஸ்ட், அதையும் சொல்லிடுறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விபி டெஸ்ட் என்ன பண்ணா, நான் பார்த்துருப்போம், என்ன பண்ணா ஒரு மிஷின் இருக்கும், அதில் ரவுண்டா வந்து சிலிண்டர் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கோனை உள்ள வைப்போம். ஓகேவா? இங்க ஒரு என்ன இருக்கும், மிஷின் மாதிரி இருக்கும், இங்க ஒரு கோன். ஓகேவா? என்ன பண்ணுவோம், இதுல வச்சு கோனுக்குள்ள என்ன பண்ணுவோம், நம்ம இது பண்ணிட்டு அதை எடுத்துரும். ஓகேவா? எடுத்துறப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, அது டைம் ஆன் பண்ணுவோம், வைப்ரேட் ஆகிறப்ப எவ்வளவு டைம்ல இது ஃபில் ஆகுது அப்ப நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்ப இருக்காது, உங்க அப்பா இருக்கேன். ஓகேவா? இதை ஃபில் பண்ணிட்டு எடுத்ததுக்கு அப்புறம் டைம் ஆன் பண்ணுவோம். எவ்வளவு டைம்ல வைப்ரேட் ஆகி கரெக்டா ஃபில் ஆகுதோ அதுதான் அவரோட டைம். ஓகேவா? இதுதான் விபி டெஸ்ட். சரி, சும்மா தெரிஞ்சிருக்கா சொல்றேன் இதெல்லாம். அடுத்து மீடியம் அப்படின்னா ஸ்லம்ப் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டோம்னா 50 to 100.
இன்னும் ஹையா போயிடுச்சு அப்படின்னா 100ல இருந்து 150. வெரி ஹையா இருந்தா ஸ்லம்பே உருவாகாது. ஏன் அப்படின்னா குழந்தை அப்படியே கீழே கொட்டிடும். மேக்ஸிமம் ஹை தான், வெரி ஹை உழுகாது. இப்போ டைம் இதே மாதிரி தான் 0.8 0.85 to 0.92. இது கேட்டது 0.92, இதுவும் கேட்டது 0.92. ஓகேவா? ஸோ வீடியோனா 5-10 செகண்ட்ஸு, இது 2 செகண்டு, இதெல்லாம் டைமே இருக்காது, வச்சோடனே விழுந்துடும். ஓகேவா? இந்த டேபிள் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஸ்லம்ப் வேல்யூ என்ன, காம்பாக்ஷன் ஃபேக்டர் என்ன, விபி டைமிங்னு சொல்லி ஒர்க்கபிலிட்டி வச்சு கேட்பாங்க. ஒர்க்கபிலிட்டியை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம கண்டிப்பாக என்ன ஆகணும், படிச்சாகணும். ஒர்க்கபிலிட்டி பேஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின். ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் போமா? ஓகே, ஆல்ரெடி பார்த்து காம்பாக்ஷன் ஃபேக்டர் பார்த்தாச்சு, ஸ்லம் பார்த்தாச்சு, விவி பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து ஒன்று கேட்பாங்க, டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த். இந்த வார்த்தையை நீங்க பார்க்கணும். டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த். டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் தான் என்ன கேட்பாங்க, எஃப்டி அப்படின்னு கேட்பாங்க. எஃப்டிங்கிறது என்ன அப்படின்னா எஃப்சிகே பிளஸ் கேஎஸ். டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த்ங்கிறது எஃப்சிகே பிளஸ் கேஎஸ். கேயோட வேல்யூ வந்து 1.65. எஸ்ங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். எஃப் டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு எஃப்சிகே பிளஸ் கேஎஸ். கேங்க 1.65, எஸ்ங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஓகேவா கிரேட் ஆஃப் கான்கிரீட். இது கே. எஃப்சிகே நமக்கு தெரியும். எஃப்சிகேனா கேட் ஸ்ட்ரென்த். M20 20, M30 M30, அது என்ன பண்ணாங்க போட்டு நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்த முக்கியமான பாயிண்ட், கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிலிண்டர் இருக்கு, கியூப் இருக்கு. ஓகேவா? சிலிண்டர் இருக்கு, கியூப் இருக்கு. எது ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும்? கியூப் தான் ஸ்ட்ரென்த் அதிகம். கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் எது அதிகம் அப்படின்னா கியூபுக்கு தான் அதிகம் கம்பேர் தென் சிலிண்டர். அதாவது கியூபுக்கு வந்து 100% ஸ்ட்ரென்த் கிடைக்குது அப்படின்னா இது ஒன்லி 80% ஸ்ட்ரென்த் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கியூப் வந்து 100%னா சிலிண்டர் ஒன்லி 80% ஸ்ட்ரென்த் தான் அது கொடுக்கும். ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் வரைக்கும் கியூபுக்கு தான் அதிகம். சிலிண்டருக்கு ரொம்ப ரொம்ப சிலிண்டருக்கு கம்மியாக விட கம்மியாக தான் இருக்கும். சிலிண்டரில் போட்டால் அவனுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து முக்கியமான ஒரு ஃபார்முலா இருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா என்னன்னா M/I F/Y E/R. இது யூனிவர்சல் ஃபார்முலா, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். M/I F/Y ஈக்குவல் டு E/R. அது சாப்பிட்டு சொல்லுவாங்க, மே ஐ ஃபாலோ யூ எலிசபெத் ரான்னு சொல்லுவாங்களே, அதான் M/I F/Y E/R. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு, ஃப்ளெக்சரல் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஃப்ளெக்சர் டென்சைல் ஸ்ட்ரென்த் அல்லது மாடுலஸ் ஆஃப் ரப்சர். மாடுலஸ் ஆஃப் ரப்சர் FCR. அது என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா 0.7 ரூட் ஆஃப் FCK. இந்த ஃபார்முலா எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஃப்ளெக்சர் டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா FCR ஈக்குவல் டு 0.7 ரூட் ஆஃப் FCK. மாடுலஸ் ஆஃப் டென்சைல் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா மாடுலஸ் ஆஃப் ரப்சர்னு சொல்லுவோம். சொல்லுங்க, இது வந்து நார்மலா கியூபுக்கு. இப்போ என்ன அப்படின்னா சப்போஸ் சிலிண்டரா இருந்துச்சு அப்படின்னா சிலிண்டரை பொறுத்தவரையும் ஸ்பிளிட் டெஸ்ட் பண்ணுவாங்க, ரெண்டா உடைப்பாங்க. ஸ்பிளிட் டெஸ்ட் சிலிண்டர் என்ன இருக்கு, ஸ்பிளிட் டெஸ்ட் இருக்கு. FCR 2P divided by EB 2P divided by
5ds. இந்த ஸ்பிளிட் டென்ஸ் வாங்கணும்னா 2p divided by 5dl. dங்கிறது டயா, எல்லுங்கிறது லென்த். சிலிண்டரோட லென்த் தான் சிலிண்டர் இருக்கு அப்படின்னா இது எல், இது டி. FCR equal to 2p divided by 5dl. இதுதான் சிலிண்டருடைய ஸ்பிளிட் டென்சைல். ஓகேவா? அதே மாதிரி க்ரீப் கேட்பாங்க. க்ரீப்னா ஒரு லோடு ரொம்ப சும்மா இருந்தோம், க்ரீப் பண்ணாம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ க்ரீப் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணா க்ரீப் கோஎஃபிஷியன்ட் தீட்டா கேட்பாங்க. தீட்டா, வாட் இஸ் தீட்டா? தீட்டாங்கிறது அல்டிமேட் க்ரீப் ஸ்ட்ரெயின் by instantaneous ultimate க்ரீப் ஸ்ட்ரெயின் by instantaneous க்ரீப் ஸ்ட்ரெயின் நம்ம தீட்டான்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ 7 days பார்த்தீங்க அப்படின்னா தீட்டா வேல்யூ 2.2. 28 days பார்த்தீங்கன்னா 1.6. 7 daysக்கு 2.2, 28 daysக்கு 1.6. 1 yearக்கு 1.1. இது கேட்பான். ஓகேவா? ஏஜை பொறுத்து கேட்பாங்க. 7 daysக்கு 2.2, 28 daysக்கு 1.6, 1 yearக்கு 1.1. சரி, ஓகே. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு டேபிள் இருக்கு. இதுல வந்து எக்ஸ்போசர் கண்டிஷன் பேஸ் பண்ணி கேட்பான். என்னன்னா எக்ஸ்போசர் கண்டிஷன். எக்ஸ்போசர் கண்டிஷனை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டினை நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன எக்ஸ்போசர் இருக்கு அப்படின்னா மைல்ட், மாடரேட், சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம். மைல்டு, மாடரேட், சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லாம் இருக்கு. சரி, மைல்டுனா மினிமம் கிரேட் ஆஃப் காங்கிரீட் என்ன போடணும்? மினிமம் கிரேட் ஆஃப் காங்கிரீட் என்ன போடணும்? மைல்டுனா M20 போடணும். மினிமம் என்ன பண்ணணும்? M20 போட்டோம். சரி, மாடரேட், சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம் M40. ஸோ இதுதான் ஆர்டர். மைல்ட்னா 20, மாடரேட்னா 25, சிவியர்னா 30, வெரி சிவியர் 35, எக்ஸ்ட்ரீம்னா 40. அதே மாதிரி முக்கியமானது மினிமம் நாமினல் கவர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மினிமம் நாமினல் கவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மைல்டு எக்ஸ்போசர் கண்டிஷன்னா மினிமம் கவர் எவ்வளோ தரணும் அப்படின்னா 20 mm. சரி சார், மாடரேட் அப்படின்னா 30, சிவியர் அப்படின்னா 45 mm, வெரி சிவியர் அப்படின்னா 50 mm, எக்ஸ்ட்ரீம்னா 75, 20, 30, 45. இதுதான் வந்து மினிமம் நாமினல் 20, 30, 45, 50. முக்கியமானது மினிமம் சிமெண்ட் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. சப்போஸ் மைல்டு இதாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது மினிமம் சிமெண்ட்னு கேட்பாங்க. சப்போஸ் மைல்டாக இருந்துச்சு அப்படின்னா அது மைல்டு கண்டிஷன் அப்படின்னா 300 kg பர் மீட்டருக்கு. ஸோ மைல்டுனா 300, மாடரேட்னாலும் 300,
சிவியர்னா 320, 340, இது 360. புரியுதா? கொஸ்டின் கேட்பான், மைல்டுனா 300 kg, மாடரேட்னா 300 kg, சிவியர்னா 320, வெரி சிவியர்னா 340, எக்ஸ்ட்ரீம்னா 360. ஓகேவா? இப்போ என்னன்னா M30 கிரேடுக்கு எவ்வளோ மினிமம் கிரேட் யூஸ் பண்ணணும்னா 320 kg/m³ நம்ம யூஸ் பண்ணணும். இது நம்ம கொஸ்டினில் கேட்கக்கூடிய இடம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக நம்ம கண்டிப்பாக படிச்சாகணும். இதுல என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் நம்மளுக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அது ரொம்ப நம்ம கொஸ்டின்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இதுலயே சொல்றேன், ஒரு நோட் இருக்கு. என்னன்னா மினிமம் கிரேட் ஆஃப் காங்கிரீட். ஓகேவா? எங்க அப்படின்னா கோஸ்டல் ஏரியா, அதுதான் முக்கியம். கோஸ்டல் ஏரியா, அதாவது கடற்கரை பகுதிகளில் கட்டுறப்ப மினிமம் கிரேட் ஆஃப் காங்கிரீட் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் கேட்பாங்க. அதுல நம்ம பிசிசியா இருந்தா M20, இதே ஆர்சிசியா இருந்தா M30. ஸோ பிசிசினா M20, ஆர்சிசினா M30. இதான் மினிமம் கிரேட் ஆஃப் காங்கிரீட். பிசிசி M20, ஆர்சிசி இருந்தால் M30 நம்ம யூஸ் பண்ணியே ஆக வேண்டும். இதே நார்மல்னா M20. ஓகேவா? இதே ஆர்சிசியில் வந்து நார்மல் ஏரியாவுக்கு போனால், அதனால் நீங்கள் ஆர்சிசியில் மினிமம் வந்து M20 தான். சப்போஸ் கோஸ்டல் ஏரியா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் நம்ம M30 ஆகுது இதில் கொடுத்தே ஆக வேண்டும். புரியுதா? கோஸ்டல் ஏரியா இதுதான் ஃபார்முலா. நார்மலுக்கு அப்படின்னா M20 கொடுத்தா நமக்கு போதும். இதுக்கடுத்து இம்பார்ட்டன்டா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் காங்கிரீட் கேப்பா. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் காங்கிரீட்டுக்கு என்ன ஃபார்முலா? EC equal to 5000 root of FCK. EC equal to 5000 FCK மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் காங்கிரீட். ரொம்ப முக்கியம். இதுதான் என்ன பண்ணா கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. 5000 root of FCK. புரியுதா? இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. சரி, ஓகே. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட் ஒரு டாபிக் பார்த்துருவோம். டெஸ்டிங் ஆஃப் ஹார்ட்னஸ் காங்கிரீட். அதாவது ஹார்ட்னஸ் காங்கிரீட் என்ன டெஸ்டிங் இருக்குன்னு கேட்பாங்க. டெஸ்டிங் ஆஃப் ஹார்ட்னஸ் காங்கிரீட்டு ஒன்று டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் இருக்கு. டிஸ்ட்ரக்டிவ்னா உடச்சு பார்க்கறது, அது திரும்ப யூஸ் பண்ண முடியாது. டிஸ்ட்ரக்டிவ், நான் டிஸ்ட்ரக்டிவ் ரெண்டு விதமாக இருக்கு. டிஸ்ட்ரக்டிவ்னா உடச்சு பார்க்கறது, திரும்ப யூஸ் பண்ண முடியாது. நான் டிஸ்ட்ரக்டிவ் உடைக்காம யூஸ் பண்றது. ஓகேவா? இதுதான் டெஸ்டிங். லோட் டெஸ்ட், லோட் கொடுத்து டெஸ்ட் பண்றது. லோட் டெஸ்ட், கோர் டெஸ்ட் எல்லாமே வந்து டிஸ்ட்ரக்டிவ், உடச்சு பார்க்கறது. நான் டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா உடைக்காம பார்க்கறது, அதுதான் வந்து ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட். ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட், அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி டெஸ்ட். இதெல்லாம் என்னது? ரீபவுண்ட் ஹேமரும் சரி, அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டியும் சரி, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இது டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட், இது நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். ஓகேவா? புரியுதா? ஸோ ரெண்டு விதமான டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் இருக்கு, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் இருக்கு. அதுக்கடுத்து லாஸ்ட் டாபிக் ஸ்டீல். ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா நார்மலைஸ் பண்றது TMT பார்.
TMT யூஸ் பண்ணுறோம். Fe415 500 550 நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா ஈல்டு ஸ்ட்ரென்த், இதோடைய ஈல்டு ஸ்ட்ரென்த் தான் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஈல்டு ஸ்ட்ரென்த் தான் நம்ம எப்படி சொல்கிறோம். சரி, இதில் கேஸ்ட் அயன் பார்த்தீங்கன்னு சொன்னேன். கேஸ்ட் அயன் பார்த்தீங்க என்ன அப்படின்னா கார்பன் இப்போ இருக்கும், இதில் அதிகமாக இருக்கும், கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். கம்பேரிசன் மைல்டு ஸ்டீலில் கம்மியாக இருக்கும். இந்த கம்பேரிசன் மைல்டு ஸ்டீல் எப்படி இருக்கும், கார்பன் கம்மியாக இருக்கும், இதில் கார்பனு அதிகமாக இருக்கும். கேஸ்டில் கார்பன் இருக்கும், மைல்டு ஸ்டீலில் கார்பன் கம்மியாக இருக்கும். அப்போ எப்படி இருக்கும், கார்பன் அதிகமானா டக்டிலிட்டி குறைஞ்சிடும். டக்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் கம்மியாகும். ஸோ கார்பன் அதிகமாச்சு அப்படின்னா டக்டைல் என்ன ஆகும், குறையும். ஓகேவா, டக்டிலிட்டி குறையும், ஆனால் டென்ஷன் என்ன ஆகும், அதிகமாகும். ஓகேவா, ஸோ கார்பன் அதிகமாக டக்டைல் குறையும், ஆனால் டென்ஷன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். கார்பன் கொஞ்சம் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், பட் டக்டிலிட்டி குறையும். ஸோ இதெல்லாம் நமக்கு முக்கியமானது. லாஸ்ட் ஃபைனல் டென்சைல் ஸ்ட்ரென்த் கேரிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல, டென்சைல் ஸ்ட்ரென்த் உங்களை கேட்ட கொஸ்டின். கேரிங் கெப்பாசிட்டி, டென்சைல் ஸ்ட்ரென்த் கேரிங் கெப்பாசிட்டி, அதாவது லார்ஜா இருக்க டயா ஒரு பாருக்கு இல்லை பெரிய பாரா போடுறதா இல்லை சின்ன பாரா நிறைய பார் போடுறதா, இதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா லார்ஜ் டயாபா இருக்குல்ல, ஓகேவா, அதுக்கு என்ன இருக்கும், கம்மியாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு ஸ்மால் டயா. டென்சைல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் டயாமீட்டர் போல ஸ்மாலர் டயாபர் பீட் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா, லார்ஜ் டயாபர் இருக்கு, அதாவது நீங்கள் லார்ஜாக ஒரு டயாபர் போடுறத விட சின்ன ஒரு டயாபர் தான் டென்சைல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஓகேவா, சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ.